ஜீவநீரோடை ஊழியங்கள் வழங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. ஜெபமும் தேவ உறவும். நாம் ஜெபிக்க கவனமாயிருந்தால் மட்டும் போதாது. அந்த ஜெபம் ஒரு இயந்திரத்தனமான செயலாகவோ தினமும் செய்கிற ஒரு மத நம்பிக்கை சார்ந்த பக்தி செயலாகவோ மாறிவிடாதபடி மிகவும் கவனமாயிருக்க வேண்டும். ஜெபம் என்பது தேவனோடு நடத்துகின்ற ஒரு பேச்சுவார்த்தை. தேவனோடு பேசிக்கொண்டிருக்கின்ற நேரமே ஜெப நேரம். அது உயிரோட்டமாகவும் உறவின் பிரதிபலிப்பாகவும் அன்பின் வெளிப்பாடாகவும் நம்பிக்கையின் அடையாளமாகவும் ஒரு உண்மையான இருதயத்தின் திட்டமிடப்படாத எண்ணங்களின் ஊற்றாகவும் இருக்க வேண்டும். தேவைகளை பெறுவதே ஜெபத்தின் நோக்கமாயிருந்தால் அது ஒரு சுயநலம் சார்ந்த செயல். மத நம்பிக்கையின் விளைவான ஒரு பக்தி செயலாக அது இருந்தால் அது ஒரு வாசனையற்ற ஆன்மீக சம்பிரதாயம். ஏதோ ஒரு பயத்தின் விளைவாகவோ அல்லது முன்னோர் போதித்ததின் விளைவாகவோ இருந்தால் அது ஒரு சுமை சுமக்கும் அனுபவம். ஆனால் இவை ஜெபங்கள் அல்ல. ஜெபம் என்பதற்கு பொருளகராதியில் கூறப்படும் அர்த்தம் எதுவாக இருந்தாலும் ஆவிக்குரிய ரீதியில் அதனுடைய அர்த்தம் இறை உறவை இருதயத்தில் ருசித்தலே. ஜெபம் எல்லா நாட்களிலும் ஒரே விதமான உணர்வோடும் வேகத்தோடும் இராவிட்டாலும் சாதாரணமாக அதற்கு 2 விஷயங்கள் முக்கியமானவை. ஒன்று, கர்த்தரிடம் பேசுகின்றோம் என்ற உணர்வு. இரண்டாவது, கர்த்தர் அதை கேட்கின்றார் என்ற உணர்வு. தேவ ஆவியினால் கர்த்தரிடம் பேசுகிறோம் என்ற நம்பிக்கையின் நிச்சயமும் பேசுவதை தேவன் கேட்கிறார் என்ற நம்பிக்கையின் நிச்சயம் கொடுக்கப்படுவது ஜெப வாழ்வின் ஒரு பொதுவான விஷயம். அதிகமாக ஜெபிக்கும் பழக்கமுடைய ஒரு தேவ ஊழியரிடம் அவருடைய நண்பர் ஒருவர், நீ தேவையில்லாமல் ஜெபம் என்ற பெயரில் அதிகமான நேரங்களை வீணாக்குகிறாய் என்றார். அதற்கு அந்த தேவ ஊழியர், என்னுடைய நேரங்களை மிக மிக பிரயோஜனமாக செலவிடுகிற ஒரு திருப்தி எனக்கு இந்த நேரங்களில் தான் கிடைக்கின்றது என்றார். தேவ உறவை உண்மையாக உணர்ந்து அனுபவிக்கும் ஒரு நேரத்தை போல மிக அதிக ஆசீர்வாதமான ஒன்றை கண்டடைகின்ற நேரங்கள் வேறு இருக்க முடியாது. இந்த பொன்னான நேரத்தில்தான் கல்லான மனிதன் கரைகிறான். அழுக்கான இருதயம் சுத்தமடைகிறது. நம்பிக்கை இழந்த மனம் புதுபலன் அடைகிறது. ஜெப நேரங்கள் ஒரு மனிதனை உருமாற்றுகிறது. ஜெப நேரங்கள் ஒரு மனிதனை உருவாக்குகிறது. உண்மையான மனம் திரும்புதலையும் தேவ ஆவின் நிறைவையும் கண்ட இருதயங்கள் ஜெப நேரங்களை தவிர அதிகமான ஆத்தும சந்தோஷங்களை காணும் நேரங்கள் வேறு இருக்க முடியாது. சிந்தனைக்கு, தேவ சமூக மகிழ்ச்சியை அனுபவித்து பழகியவனை பிசாசானவன் உலக சந்தோஷத்தை காட்டி ஏமாற்ற முடியாது. தேவ சமூக மகிழ்ச்சியை அனுபவித்து பழகியவனை பிசாசானவன் உலக சந்தோஷத்தை காட்டி ஏமாற்ற முடியாது.